ஆதியாகமம் அதிகாரம் 3. 4 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. சாத்தானின் தந்திரம். 2. 3 கட்டமாய் செயல்படும் கீழ்ப்படியாமை. 3. மீறுதலின் விளைவாய் வருபவை. 4. மேசியாவை குறித்ததான, அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனம். 1. சாத்தானின் தந்திரம். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை சாத்தான் பல்வேறு தந்திரங்கள் மூலம் தனி மனிதனை தேவனிடமிருந்து பிரிக்க முயல்வதை வாசிக்கலாம். சாத்தானின் மிகப்பெரிய ஆயுதமே அவனது தந்திரமும் பொய்யும் தான். இந்த அதிகாரத்தில் 4 தந்திரங்கள் மூலம் ஏவாளுடன் இடைபடுவதை காண முடியும். 1. குடும்பத்தை பிரித்து செயல்படுவது. 2. சந்தேக வினாக்களை எழுப்புவது. 3. கர்த்தருடைய கட்டளையை திரித்து கூறுவது. 4. இச்சையை தூண்டுவது. ஏவாள் தனித்திருக்கும் வேளையில் சர்ப்பமான சாத்தான் செயல்படுவதை வாசிக்கிறோம். எனவே ஒற்றுமையோடு சமாதானத்தோடு இருக்கும் குடும்பத்தில் அவனால் எளிதாக செயல்பட முடியாது. எனவே அவன் அந்த குடும்ப இணைப்பை உடைத்து தனி மனிதனில் ஆதிக்கம் செலுத்த முயல்வான். அதாவது வேட்டையாட விரும்பும் நரி ஆட்டுக்குட்டியை மந்தையிலிருந்து பிரித்து தனக்கு இரையாக்குவது போல தனி மனிதனை தனக்கு இரையாக்க முயல்வான். இரண்டாவதாக சந்தேக வினாக்களை எழுப்புதல். அதாவது ஏவாள் தனித்திருக்கும் போது கர்த்தர் சொன்னது உண்டோ என்ற சந்தேக வினாக்களை எழுப்பி கர்த்தருடைய கட்டளையை திரித்து கூறுவதை காணலாம். பல நேரத்தில் தேவனுக்கு பிரியமில்லாததை மனிதன் செய்ய விரும்புவதில்லை. எனவே சாத்தான் தேவனுடைய கட்டளையை திரித்து மனிதனுக்குள் காம்ப்ரமைசிங் தாட் கொண்டு வந்து அவர்களை அறியாமல் தனது வலையில் வீழ்த்துகிறான். முழுமையான பொய்களை விசுவாசிகள் அடையாளம் காண்பர். ஆனால் திரித்து கூறப்படும், அதாவது உண்மையோடு இணைந்து கூறப்படும் சாத்தானின் கள்ள போதனையை அடையாளம் காண்பது அவசியமாகும். கடைசியாக ஏவாளின் இச்சையை தூண்டினான். இச்சை அதாவது அதீத விருப்பம். அதீத விருப்பம் அந்த கனியின் மீது ஏற்படுவதற்காக அதிக வர்ணனையை செய்வதை காண்கிறோம். அதேபோல் இன்றும் மாயையை அழகாய் காண்பித்து அதில் ஆசையை வருவித்து விழ செய்து அதற்கு அடிமையாக்கி விடுகிறான். எனவே விழிப்போடிருப்போம். இரண்டாவது, 3 கட்டமாய் செயல்படும் கீழ்ப்படியாமை. 6வது வசனத்தில் கண்டு, பறித்து, புசித்து என ஏவாளின் 3 அவயம், அதாவது கண், கை, நாவு ஆகிய 3ம் பாவம் முழுமையடைய வேலை செய்வதை காண்கிறோம். முதலில் கண்டு. கண்டு என்பது இருதயத்தில் ஏற்படும் இச்சை. புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமானது, புத்தியை தெளிவிக்கிறது, இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண் பார்த்து இருதயத்தை சிந்திக்க வைக்கிறது. இந்த திருக்குள்ள இருதயம் 2வது கட்டமாக அதற்காய் செயல்படுகிறது. அதாவது பறித்து கடைசியாக புசித்து அந்த இச்சையில் விழச் செய்கிறது. நாமும் நம்முடைய கண்ணின் பல காட்சிகள் இருதயத்தில் பாவமாய் செயல்படும் போது அதை அடையாளம் கண்டு எச்சரிக்கையாய் அதிலிருந்து விடுபடுவோம். 3வதாக மீறுதலின் விளைவாய் வருபவை. முதலாவது பாவம். கண் திறக்கப்பட்டதாக காண்கிறோம். கண் திறக்கப்பட்டது என்பது பாவம் உருவெடுத்து நன்மை தீமை அறியத்தக்க கண் திறக்கப்பட்டது. எனவே மனிதன் தான் நிர்வாணமாயிருப்பது தனக்கு தீமை என யோசிக்கிறான். பாவத்தை குறித்ததான அறிவை இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் கொடுக்கிறது. எனவே முதலாவது மீறுதலின் விளைவாய் வந்தது பாவமே. 2வது சாபம். பல்வேறு சமயங்களில் பாவம் நமக்கு கர்த்தரிடமிருந்து சாபத்தை ஏற்படுத்துகிறது. இந்த அதிகாரத்திலும் சர்ப்பமும் ஸ்திரீயும் மனிதனும் மனிதன் நிமித்தம் பூமியும் கர்த்தருடைய சாபத்துக்கு உள்ளாகுவதை நாம் வாசிக்கிறோம். 3வது கட்டமாக தேவனுடைய சந்நிதிக்கு, அதாவது சத்தத்துக்கு விலகி மனிதனை ஓட வைக்கிறது. ஏன் அப்படி ஏற்படுகிறது? மீறுதல்
பாவத்தின் குற்ற உணர்வை, பாவத்தை குறித்ததான பயத்தை மனிதனுக்குள் ஏற்படுத்தி பரிசுத்தமான தேவனுடைய சந்நிதிக்கு விலகி ஓடச் செய்கிறது. இதுவே சாத்தானின் விருப்பமும் ஆகும். மனிதன் தேவனிடமிருந்து பிரிக்கப்படுதல். 4வதாக மரணம். இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என மரணம் மனிதன் மேல் ஆதிக்கம் செலுத்துவதை, அதாவது மனிதன் மேல் வருவதை காண்கிறோம். கடைசியாக இழக்கப்பட்ட ஏதேன் வாழ்வும் இழக்கப்பட்ட ஜீவ விருட்சத்தின் மீதான அதிகாரமும். விழுந்த பிறகு மனிதன் ஏதேனை விட்டு துரத்தப்பட்டதை காண்கிறோம். மேலும் திறக்கப்பட்டிருந்த ஜீவ விருட்சத்தின் கனி மனிதர்களுக்கு அடைக்கப்பட்டது. பாவத்தில் விழுந்த மனிதன் நோயுடனும் சாபத்துடனும் வலியுடனும் நீண்ட நாட்கள் ஜீவனுக்குள் பிரவேசிக்க கூடாது என்பதற்காக அப்படி செய்யப்பட்டது. இறுதி நாட்களில் தேவன் மனிதனுக்கு இதே ஜீவ விருட்சத்தின் கனியின் மீது அதிகாரம் கொடுத்து நீண்ட ஆயுளை நமக்கு தந்து ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் அதற்கு நம்மை நாமே தகுதிப்படுத்த வேண்டும். தகாத நன்மை தீமை அறியத்தக்க கனியை, புசிக்க கூடாத கனியை மனிதன் புசிக்க முயல்கிறான். ஆனால் அனுமதிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட கனி அதற்கு மத்தியில் இருப்பினும் அதை பறித்து புசிக்க மனிதன் முயலவில்லை. அதேபோல் இன்றும் நம் வாழ்வை சுற்றி தேவன் அனுமதித்த நாம் அடைய வேண்டிய பல்வேறு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அதை அறிந்து கொள்ள பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு வேண்டும். நம் வாழ்வில் தேவன் விரும்பாததை, அனுமதிக்காததை அடைய முயல வேண்டாம். அவை சாபத்தையே பிறப்பிக்கும். 4வதாக மேசியாவை குறித்ததான தீர்க்க தரிசனம். ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அதாவது ஸ்திரீயின் வித்து இயேசுவை குறிக்கிறது. மேசியாவாக இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறிக்கிறது. உன் வித்து, அதாவது சர்ப்பத்தின் வித்தானது பல்வேறு வழிகளில் இது குறிப்பிடப்படுகிறது. சாத்தானின் வித்து என்பது யோவான் 8வது அதிகாரம் 44 மற்றும் 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்தின்படி பாவம் செய்கிற, இச்சையின்படி வாழ விரும்புகிற மனிதர்களை குறிப்பதாக கருதப்படுகிறது. ஆனால் இதை மேலோட்டமாக தியானித்தால் மனித குலத்துக்கும் அந்த ஸ்திரீயின் வித்துக்கும் சாத்தானின் சேனைக்கும், அதாவது சர்ப்பத்தின் வித்துக்கும் எப்போதும் பகை இருக்கும். அதாவது மனித குலம், ஸ்திரீயின் வித்து எப்போதும் தேவனுடன் இணைந்து செயல்படவே விரும்பும் என எடுத்துக்கொள்ளலாம். கடைசியாக ஒரு 3 கேள்விகளை நமக்குள்ளே கேட்டு பார்ப்போம். 1. சாத்தான் ஏவாளிடம் கூறிய பொய்கள் என்னென்ன? 2. சாத்தான் ஏவாளிடம் கூறிய கர்த்தர் மறைத்த ரகசியம் என்ன? 3. சர்ப்பம், ஸ்திரீ, ஆதாம் ஆகிய மூவர் மேலும் வந்த சாபம் என்னென்ன? ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. இந்த அதிகாரத்தில் சாத்தானுடைய தந்திரங்களை நாங்கள் வாசிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் சாத்தான் தந்திரங்கள் மூலம் இடைபடும் போது அவைகளை அடையாளம் காண பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தாரும். கண்ணின் மூலம் இருதயத்தில் பாவம் தூண்டப்படும் போதே அடையாளம் கண்டு அதை செயல்படுத்தாதவாறு எங்களுக்கு ஞானத்தை தாரும். எப்போதும் உம்மோடு உள்ள ஐக்கியத்தில், உம்மோடு உள்ள சஞ்சரிப்பில் எங்களுடைய வாழ்க்கை தொடர உதவி புரியும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.